அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கணக்குகள். இது இந்த கலிக்காலத்தில் மிகவும் தேவையான ஒன்று. கணக்கு ஒரு ஜீவ நதியாக இருந்தால்தான் வாழ்க்கை என்ற விடைக்கு ஏதுவாக இருக்கும். ஒன்றும் ஒன்றும் மூன்று என கணக்கு சொல்பவர்களும் உண்டு. அது அவர்களின் குணங்களின் வெளிப்பாடு. குழந்தை பிறப்பதில் ஒரு கணக்கு, நீ பள்ளியில் சேர்ந்து படிப்பது ஒரு கணக்கு, உன் பருவங்கள் ஒரு கணக்கு, உன் குடும்பம் ஒரு கணிதம். இவைகள் மட்டுமல்ல, உன் வருவாயில் நீ கணக்குப்படி நடத்தி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் களிப்பு உண்டாகும், சலிப்பு என்பது ஏற்படாது. வானிலையை கணித்து இத்தனை மணிக்கு மழை வரும் என்று கூறி நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். இத்தனை கிலோமீட்டர் போக வேண்டும் என்று நமக்கு ஒரு அறிவிப்பு. ஏன் இன்று மக்கள் வாழ்வதற்கே மாத்திரைகளே கணக்காக அமைகிறது. உடல் நலமும் அதில் உள்ளது அல்லவா? மழை காலத்திற்கு வெயில் காலத்தில் சேர்க்க வேண்டும் என்றும், இரவு காலத்தில் பகலில் உழைக்க வேண்டும் என்றும், வயோதிக பருவத்திற்கு வேண்டியதை வாலிப பருவத்தில் தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். இம்மையிலே தேடிக்கொள்ள வழியும் வகுத்தார்கள். ஏன் இன்று சமையல் கலையை தொலைக்காட்சியில் காட்டும்போது ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு கோப்பை தண்ணீர் என்று கணக்கிட்டு கூறி மகிழ்கிறார்கள். கணக்கு என்பது ஒரு கடினம் என்று நினைக்காமல், நீ மனதில் வழிமுறைகளை வகுத்து வாழ்க்கை பயணத்தை எப்படி கடக்கலாம் என்று கணித்து அதில் வரும் இன்பங்கள் உங்களுக்கு விடைகளாக இருந்தால் 100க்கு 100 மார்க்கு தானே நமக்கு. எண்கள் சிறிதானாலும் மதிப்பு உண்டு. எண்ணங்களை ஏற்றமானால்தான் ஒரு மதிப்பு. கண்ணு கட்டிய தூரம் பார்த்து மகிழும் நாம் கணக்குகளோடு வாழ்வை எதிர்கொண்டால் 1 10 என்று நினைப்பதை விட 1 கோடியாகும் என்று நினைத்து செயல்பட்டால் ஒளிகளால் மின்னலாம், காலத்தோடு கைகோர்த்து நடக்கலாம் அல்லவா? இப்படிக்கு ஆர். சாந்தா பார்த்திபன்.